அப்பா இன்றைக்கி என்னங்கப்பா நம்ம தோட்டத்தில் வந்து சாணி மண் உரமாக போட்டதாக சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ என்ன பண்ணுனா காப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. எல்லாருக்கும் வணக்கமுங்க. வருஷம் நாங்கள் சாணி மண் ஒரு முறை கொடுப்போம். சாணி மண் வந்து ஒரு லோடு வந்து ஃபுல் லோடு எடுத்தாலும் 40 மரத்துக்கு வர அளவுக்கு நிறைய கொடுத்துருவோம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மாதம் இடைவெளியில் கடல்பாசி உரம் ஜெல்லுன்னு ஒரு கரைசல் வாங்குவோம். அது கூட வந்து ஹியூமிக் ஆசிட்டு, மீன் அமிலம், பஞ்சகாவியம், ட்ரைகோடெர்மா விரிடி, சூடாமோனாஸு, இந்த நுண்ணூட்ட கரைசல் அப்படிங்கிறது எல்லாம் கலந்து ஒரு டைம் வந்து மரத்தை சுற்றி கரைச்சி ஊற்றி விட்ருவோங்க. அது இல்லாமல் வேப்ப புண்ணாக்கு வந்து வருஷம் ஒரு டைம் வந்து கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் வந்து அதிகப்படியாக வேப்ப புண்ணாக்கு கொடுத்தாலும் நல்லதுதாங்கிறது அனுபவத்தை தெரியுது. எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து உப்பு தண்ணி தான் பாய்ஞ்சிட்ருக்குதுங்க. இருந்தாலும் அதுக்கே நல்லபடியான காய் பிடிச்சிருக்குது. அதனால் நம்ம இன்னும் நல்ல தண்ணி காட்டில் இன்னும் நல்லபடியாக வருமானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது நல்லா தெரியுதுங்க. யாருமே வந்து தென்னை மரத்தை வந்து சரியாக கவனிக்கிறது இல்லைங்க. எனக்கு என்ன கவலைங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு ஐயாவோ அம்மாவோ போவாங்க, வண்டி எடுத்துகிட்டு போய் சுவிட்சை போட்டு விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு ஜோலி வாங்க போயிடுவாங்க. இதில் வந்து காய்கறி விவசாயம் பண்ணால் மட்டும் உரம் கிடைக்கும், மருந்து கிடைக்கும். தினம் 3 நேரம் நடப்பாங்க. போயிட்டு வந்து காட்டுக்குள்ளே உரமாக மருந்தாக கொட்டுவாங்க. அதையும் நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் தென்னை மரத்துக்கு மட்டும் ஏன் கவனிக்கிறது இல்லைங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த சின்ன விவசாயத்து மேலே செய்கிற கவனத்தை இந்த தென்னை மரத்தையும் ஒவ்வொரு மரமாக போய் பாருங்கள். அது என்ன பிரச்சனை சொல்லுது, என்ன வேணும்னு கேட்குது அப்படிங்க. நீங்கள் போய் கிட்ட போய் நின்று அதை கவனிச்சிங்கன்னா அது சொல்லு. நீங்கள் அப்போ தான் அது ஒரு மரத்தமாக போய் பார்க்கும்போது அது கூட பேசு. அது நீங்கள் பேசாத ஊமைன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அது பேசு. ஆனால் அதை நீங்கள் தினசரி அதை கவனிக்கணும். அப்படி கவனித்து நல்லபடியாக பார்த்தீங்கன்னா உறுதியாக வருமானம் பெருகி ஒவ்வொரு விவசாயியோட வாழ்க்கையில் வளர்ச்சியும் அடைவேன், மகிழ்ச்சியும் அடையும் பெருகு. இது எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. நன்றிங்க, வணக்கமுங்க.